ஹலோ. ஹாய், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். Happy to be back on your channel. நல்லா இருக்கேன்ப்பா. All good. How are you? Happy to be back channel. I have seen it 3 times, twice in English and once in Tamil. Opening weekend la 2 வாட்டி English and Tamil, and today was the third time in English. நான் அத 4 தடவை பார்த்திருக்கேன். என்னாலயே கொஞ்சம் நம்ப முடியல. நான் ஹையஸ்டா ஒரு படத்தை இத்தனை தடவை பார்த்தது, அதுவும் ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் 4 தடவையுமே தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அது என்னாலே நம்ப முடியல. நான் 2 டைம்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்தேன், 2 டைம்ஸ் தமிழ்ல பார்த்திருக்கேன். டைட்டில் கார்டு. Title card is Wolverine back after a long time, and Deadpool coming into the MCU, Marvel Cinematic Universe, and all the shots they took at Fox to be back by Marvel. நிறைய வால்ஸ் பிரேக் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. And Disney officially till date known as a very U certified people. For the first time they gone into R-rated stuff. அப்ப டிஸ்னி கிடையாது. அப்போ டிஸ்னி வாஸ் நாட் there. பாக்ஸ் கடையில மாவல் கொலாபரேஷனா மாவல் சோலோவா எடுத்துக்கலாம். அப்போ மூவிய ரைட் ஸ்டில் வித் ஃபாக்ஸ். அப்போ அங்க இருந்திருக்கும் they had that X-Men series, Fantastic Four and Deadpool ஓட ஏதோ ரைட்ஸ்லாம் was with Fox. இப்போதான் அது எல்லா கடையும் மாறிடுச்சு. ஃபாக்ஸ் was totally gone. Nice. அது மெயினா லைக் purely for the title card and for again lot of good old memories coming back. Actually this சொல்ல போனா the Shazam and equate பண்றதுக்கு this became almost like on something like இவரு Rock before the James Gunn era began. Rock was trying to be the most powerful person in DC universe. பிச் பண்ணி அந்த ஐடியா ரொம்ப பெருசா இது பண்ணியிருந்தாரு. He had சூப்பர்மேன்ல தான் கடைசியில் கேமியோ வந்திருக்கோம் பிளாக் ஆடம்ல. அந்த மாதிரி தான் இது. ரேண்ட் ரெனால்ட்ஸ் ஐ வாஸ் ஷாக்ட் டு see was a ஸ்டோரி கூட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு போல இது. He was the reason Hugh Jackman came in, played all the exterior Fox characters எல்லாமே they brought in. அதான் nostalgic trip down the memory lane. அண்ட் கிறிஸ் எவன்ஸ், நிறைய பேர் கிறிஸ் எவன்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல வந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் நான் சின்ன வயசுல when I was in 10th standard அப்போ அந்த படம் that was when he was Johnny இருந்தாரு. அந்த இதெல்லாம் it was something new. நான் அதை பார்த்துட்டு ஒரு ஷாட் வருமே அவெஞ்சர்ஸ் அசம்பிள் சொல்றதுக்குள்ள பவர் ஆன் சொல்லிட்டு அப்படி செம நாஸ்டால்ஜிக் ட்ரிப் அதெல்லாம். இதோ உங்க அக்கா கிட்டயோ கேளுங்க, she also enjoyed the movie. எனக்கு இவரு இவ்ளோ பேசினார்ல, இதுல எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து மார்வல் சொல்லுவாங்களே இந்த 3 படம் ரிலீஸ்ல இருக்கு, 2 படம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே இது எனக்கு என்னன்னே தெரியாத கேரக்டர்ஸ், நான் கண்டிப்பா இந்த படம் பார்க்க மாட்டேன். அப்புறமா ஹாட் ஸ்டார்ல வந்தா பாத்துக்கலாம் பொறுமையா அப்படின்ற இல்ல பாக்குற ஐடியா கூட இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா எனக்கு ரயன் ரெனால்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏனோ அந்த கேரக்டர்ல அதுவும் மூஞ்சில வெந்து போன மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல. எனக்கு டோட்டலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டெட்பூல். பட் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஒன் ஸ்வீட் குட் ஈவினிங் எங்க அப்பா திடீர்னு டப்பிங் படம் பாரு, ஏதாவது ஒரு படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். ஆரம்பிச்சது. அப்போ சரி ஓகே அப்படின்னு. அப்ப தியேட்டர்ல எந்த படமும் பாக்குற மாதிரி இல்ல, இந்த படம் தான் ரிலீஸ் வேற ஆச்சு. சரி தமிழ் டப்பிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெய்லரை போட்டு பாப்போம் அப்படின்னு ட்ரெய்லர் போட்டேன். போட்ட உடனே அந்த ட்ரெய்லர்ல இருந்த தமிழ் டப்பிங் டயலாக்ஸ் கேட்டு ஐ எம் ஹெவிலி இம்ப்ரெஸ்ட். நான் இங்கிலீஷ்ல கூட ட்ரெய்லர் பாக்கல. அந்த படமே நான் பார்க்க கூடாதுன்னு ஒரு பிளாக் லிஸ்ட்ல வச்சிருந்த படம் தான். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் கண்டிப்பா தியேட்டர் போறேன், நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சு. தியேட்டர்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தப்போ நாங்க மட்டும் குடும்பத்தோட நீங்க எல்லாம் குடும்பத்தோட உங்களை எப்படி எல்லாம் பாத்துருவாங்க. அதே மாதிரி என்ன தமிழ் கூட்டிட்டு போன போது
எல்லாம் ஃபுல்லா சுத்தி பாய்ஸ் யங் கிரவுடு, ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன், இப்படி போறாங்க. உங்க குடும்பம் மட்டும் இன்னொரு குடும்பம் ஏந்து பாரு, மேல போய் பாக்குறாங்க பாண்டிச்சேரியில அந்த குடும்பம். பட் என்ன ஒரு பிளெஸிங்னா அன்னைக்குதான் டே 1 ரிலீஸ் ஈவினிங் ஷோ. ஐ மீன் காலைல இருந்து ஷோ ஓடிட்டு இருக்கு, நாங்க ஈவினிங் ஷோ ட்ரை பண்ணோம். சோ இப்ப என்னன்னா ஃபுல்லா தியேட்டரே அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போறாங்க. அதனால ஆடியன்சஸ் லைக் கடவுள். அந்த ஆடியன்ஸ் அந்த நல்ல மனசு இருக்கு பாருங்க சார், அதான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ரொம்ப நல்லவங்க. எந்த அளவுக்கு நல்லவங்கன்னா எல்லா சீன்ஸ்லயும் பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல அவங்க கத்துற கத்துலயே பாதி டைலாக்ஸ் கேட்கல. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஸ்கிரீன் லைவ் சென்சார்ஷிப் ஆயிடுச்சு. அதனால எங்க ஃபேமிலிக்கு நிறைய டைலாக்ஸ் கேட்கலன்றதுனால ஐ அம் சோ ஹாப்பி. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், இருந்திருக்கும். ஏன்னா நான் அது செகண்ட் டைம் தமிழ்ல போறப்பதான் எனக்கே நிறைய வார்த்தை கேட்டுச்சு. ஏன்னா தேட்டர் கொஞ்சம் சைலண்டா இருந்தது. தட்ஸ் when I realized என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே லேட்டா தோணுச்சு. ஆனா எப்படி பாசிட்டிவ் நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு எனக்கே தெரியல. பட் நான் ரெட்ரோஸ்பெக்டிவா இப்ப யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு தெரியுது அந்த வைப்ல எல்லாருமே பயங்கர மாசான மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கத்தி செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணதுனால இந்த சில டப்பிங் டைலாக்ஸ் எல்லாமே அதுல மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. பட் அந்த ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் நான் பார்த்தேன். தட் வாஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் எனி டெட்பூல் அண்ட் உல்வரின் ஃபேன் கேன் கெட். அந்த அளவுக்கு அந்த தியேட்டரே அவ்வளவு ஒரு நல்ல ஆடியன்ஸ். சம்டைம்ஸ் படம் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா சுத்தி இருக்கவங்க ஏதாவது கமெண்ட் அடிச்சு நம்மள மூட் ஆஃப் பண்ணுவாங்க. நமக்கு படமே பார்க்க தோணாது. முதல்ல இவங்க எந்திரிச்சு வெளில போக சொல்லுங்கன்ற அளவுக்கு நம்மள கடுப்பேத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பொலைட்டா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ண ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசன்ட் டைம்ல அந்த படம். அதுல என்ன மிகவும் கவர்ந்த அந்த எந்த ஒரு டைலாக கேட்டு நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன்னா, ஓ உலகம் அழிஞ்சு போகும்போது இப்படிதான் போச்சேன்னு அப்படின்னு உள்வரினை பார்த்து கேட்க, அவர் இப்படி திரும்பி என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார்ல, அதை பார்த்த உடனே பயங்கரமா ஹெவிலி இம்ப்ரெஸ்ட். அதனாலதான் கல்யாணம் போனேன். சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அந்த மார்வெல் படமாவே கன்சிடர் பண்ணி பாக்கல. நான் ஒரு இங்கிலீஷ் படம் தமிழ் டப்பிங் போறேன் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். முடிச்சிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சார் வாமா அந்த மாதிரி படம் வந்திருக்கு, நம்ம போய் பாக்கலாம். அதனால சரின்னு இங்கிலீஷ்ல போய் பார்த்தோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் லேட்டா போனதால டைட்டில் கார்டு பாக்கல, சோ தெரியாது. சோ செகண்ட் டைம் இங்கிலீஷ்ல போறேன். அப்பதான் ஆக்சுவலா அந்த மார்வெல் டைட்டில் கார்டுல இருந்து இருக்க தியேட்டர்ல அப்படியே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கிரெடிட்ஸ பார்த்தோனே I was like இத போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஃபீலிங் ஆயிடுச்சு. தமிழ்ல ஐமேக்ஸ் 3D இங்க நான் பார்த்ததும் 3D தான். பட் நான் படத்துக்கே ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டா தான் போனோம். டிக்கெட்ஸும் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் சீட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அப்ப புக் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட் பிளான்ல போறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் நாங்க ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் போனோம். படம் தான் அப்படின்ற மாதிரி அந்த வெறி கொண்டு அப்படி போல. செகண்ட் டைம் அந்த மாதிரி படத்துக்காக நாங்க போனப்போ we saw everything. That's when I realized தமிழோட ஃபிளேவர் டோட்டலா வேற மாதிரி இருக்கு, இங்கிலீஷோடது வேற மாதிரி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் போத் வாஸ் ஈக்குவலி என்ஜாயபிள். அது நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த டைட்டில் கார்டு என்ன ஹெவிலி இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் அந்த படத்தை பார்த்தப்போ சில விஷயங்கள் நான் ரொம்ப ரசிச்சேன். சில விஷயங்கள் அப்ப தெரியல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதோ இப்ப இவர் சொல்ற அந்த ஃபாக்ஸா இருக்கட்டும், டிஸ்னியா இருக்கட்டும், இல்ல அந்த பேஜ் நேமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிளேக் லைவ்லி, மார்வெல் ரிலேட்டட், டிசி ரிலேட்டட் ஜோக்ஸ், தட் ஐ குட் ரிலேட், தட் ஐ நோ ஆல்ரெடி. அதனால நான் அந்த மூமெண்ட்ஸ்ல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். முக்கியமா நம்ம சூப்பர்மேன் வந்தாரு பாருங்க, ஹார்ட் மெல்டிங் மொமெண்ட்ஸ் அது. ஆனா மார்வெலுக்கு எங்க வின்னுனா வந்த வர அவன மட்டும் போறாம சைடுல டிசி தூக்கி தாக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? டிசி இல்ல, டபிள்யூபி. டிசி டபிள்யூபி எல்லாம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் மொத்தமா. டிசி ஃபேன் the way you treat அவங்களோட will treat you much better ன்னு சொல்லி உல்வரின் கெட்டப்ப கொடுத்து அவனை வச்சாங்க பாத்தீங்களா? என்னால திட்ட முடியாத
WBA டெட்பூல் திட்டுறாரு. நீங்க மனசுல இருக்க பாரத்தையே இறக்கி அதுவும் வச்ச யாரு மாதிரி இருக்கு. கிரீன் லேண்டன் இஸ் டிசி இதுதானே, அங்க பண்ணவர் தான், அங்க WBA டிசி பண்ணவர் தான் இங்க வந்து இப்போ டெட்பூலா மாறி இருக்காரு. சரியான கலை. அதெல்லாம் அதெல்லாம் மிஸ். ஏன்னா பேட்மேன் ஒரு டைலாகே வரும், டைலாக்ல கலாய்ப்பாங்க பேட்மேன். they'll pull off the Batman மாஸ்க் போட்டது அப்படியே பேட்மேன் மாதிரி இருக்கலாம், ஆனா கழுத்தை மட்டும் நல்லா திருப்ப முடியாது. நல்லா பண்ணிருப்பாங்க. they trolled பட் full fledged troll material ஆகியிருப்பாங்க. எத்தனை காசிப் கேர்ள்னு ஒண்ணு, அப்புறமா அதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து அப்புறம் தமிழ்ல வரல. ஃபியூரியஸா மேட் மேக்ஸ், அது எல்லாமே வந்து டைலாக்ஸ் உள்ள தமிழ்ல அந்த இதெல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. மேட் மேக்ஸ் செட் மாதிரியே இருக்கு, இது சொன்னா காப்பி ரைட் அடிச்சிருவாங்க. அத வந்து அப்படியே ஆன்டி இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் நான் அந்த மாதிரி அது ரொம்ப சட்டலா இருந்தது. எப்படின்னா ஆக்சுவலி இது எப்படின்னா, ஐ won't say this is anywhere near to what the previous phase was. என்கேம்க்கு முன்னாடி அந்த ஃபேஸ் மாதிரி கிடையாது. ஆனா எப்படி நோவே ஹோம் ஸ்பைடர்மேன் அது ஒரு சூப்பரா கொண்டு போய் எல்லா சைல்ட்ஹுட் மெமரிஸ கொண்டு வந்து அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் செல்லரா மாறிச்சோ, அதே மாதிரி தான் திஸ் மூவி ஆல்சோ. கதைலாம் ஒன்றும் பெருசா கிடையாது, பட் பிரிங்கிங் பேக் லாட் ஆஃப் நியூ அலையன்சஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், அப்புறம் ட்ரிப் டவுன் மெமரி லைன் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், லெஜெண்டரி கேரக்டர்ஸை காமிச்சது. இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. இது ஆக்சுவலி இட் வாஸ் வெரி வேஃபர் தின் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு மார்வல் யூனிவர்ஸ்க்கு இது எப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் ஹோல்ட் பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் நோவேர் ரிலேட்டட் டு தி எர்த் which it's been dealt with in Marvel. அதுல எர்த் 616ல தான் டீல் பண்றாங்க. இதுல வந்து எர்த் 10,005 1005 ஏதோ வெர்ஷன்ல தான் பண்றாங்க. சோ இது எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு டு கிவ் அ ஷாட், ஒரு ரிடெம்ஷன் ஆக். நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டோம், பேக் டு பேக் அடி வாங்கிட்டோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா வரணும், கலெக்ஷன் வரணும்னா வாட் ஷுட் வி டு சொல்லிட்டு ஃபெயிலே ஆகாத மாதிரி ஒரு இது, அதுக்கு என்ன பண்ண ஸ்கிரிப்டே ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். பட் லெட்ஸ் பிரிங் இன் ஆல் தி பெஸ்ட் cameos which people have been wanting to see for a long time. Wolverineக்குமே வந்து Wolverineோட the reason why it got picked up was Wolverineோட அந்த சூட்டுமே was one of the reason. அதெல்லாம் எவ்வளோ வருஷமா ஃபேன்ஸ் were asking, die-hard comic fans வந்து they were asking Wolverine அந்த yellow suitல கொண்டு வாங்க. There are a lot of things which they touched upon. அதுல Wolverineோட எல்லா டிஃபரெண்ட் யூனிவர்சஸ்ல காமிச்சது எல்லாமே காமிக் அக்யூரேட். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே தெரிஞ்சது தியேட்டர்ல இந்த ரிசப்ஷன். ஆனா லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் டு காமிக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த கிரைஸ்ட் மாதிரி அவன் எக்ஸ்ல வச்செல்லாம் கூடமே அது இது மாதிரிதான். அது அந்த டுவார்ஃப் அதான் they have done their research to do it. என்ன சொல்றது, மினிமம் கேரண்டி படம் ஓடுன்னு சொல்ற மாதிரி ஒரு கதையை ஒண்ணு வச்சுட்டு எல்லாம் கேமியோஸை வச்சுட்டு பண்ணி இது பண்ணிட்டாங்க, கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க. பட் தே பிளான் திஸ் வெரி வெல் மட்டும் தெரியுது. ஏன்னா டெட்பூலோட ஃபர்ஸ்ட் மூவி வந்த போது ரயன் ரெனால்ட்ஸ் வந்து ஸ்டார்டட் ஹேவிங் அ பேண்டர் வித் ஹியூக் ஜாக்மேன் இன் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே ஸ்டார்டட் புல்லிங் இஸ் லைக், நான் இப்போ உள்ள வந்தாச்சு, ஒஃபிஷியல் சூப்பர் ஹீரோ ஆயாச்சு, let's bring in, let's unite together Wolverine and Deadpool. அப்போ ஆரம்பிச்சது when the first movie came in. அது பேசி ஃபைனலா they made it happen right now.